ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகளில் மதிப்பெண்களில் மாற்றம் கடைசி நிமிடத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினமே 11ஆம் வகுப்பு அந்த தேர்ச்சி பகுப்பாய்வு ரிசல்ட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைமை பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் 12ஆம் வகுப்பு போய் படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 11th பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்ஜெக்ட்டில் எனக்கு மார்க் வராது, 2 சப்ஜெக்ட்டில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நாளைக்கு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டு டேட்டு ப்ளஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணணும், எதில் நீங்கள் ரிசல்ட் ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இதில் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி பேப்பர் வேலிடேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி ஆல் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்போ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 11th ரிசல்ட் ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காது பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் நிறைய பேர் பாஸ் பண்ணி ஆல் பாஸ் வாங்கியிருக்காங்க. சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளை பொது தேர்வுக்கூடிய பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்ப்னே சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் இன்று பார்த்தீங்கன்னா வெளியான தகவல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ரிசல்ட்டு டைமிங் டேட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்க்கக்கூடிய டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும், ரிசல்ட்டுன்னு. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஜி ரிசல்ட்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ரிசல்ட்டுன்னு இருக்கும். இதை அகெயின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு தெரியும் டிஎன்ஹெச்எஸ்சி +1 ரிசல்ட் டியூஸ்டே 14 May 2024 9:30 AM வரும். இந்த வெப்சைட்லேயும் போய் உங்கள் ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இன்னொரு வெப்சைட் இருக்குது www.tnresult.nic.in. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் டிஎன்ஹெச்எஸ்சி +1 ரிசல்ட் டியூஸ்டே 14 May 2024 9:30 இருக்கும். ஸோ இந்த 2 வெப்சைட்லையும் உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி பேப்பர் வேலிடேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க, எப்படி பார்த்தீங்கன்னா மார்க் சேஞ்ச் பண்ணி ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. +1 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை பார்த்தீங்கன்னா May 14 வெளியாகிறது. அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் நாளை, அதாவது வரும் 14 வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 6 வந்துச்சு. அந்த +2ல் பார்த்திங்கன்னா டோட்டலாக 94.56 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அதனைத் தொடர்ந்து 10th ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 91.55% பேர் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி அடைந்த நிலையில் +1 மாணவர்கள் எழுதிய பொதுத் தேர்வு முடிவுகள் நாளைய தினம், அதாவது வருகிற 14 காலை 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் +1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது என்று பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுடைய தேர்வு முடிவுகள் 14/5/2024 அன்று காலை 9:30 மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் வெளியிடப்பட உள்ளது. ஸோ வெப்சைட் பார்த்துங்க, 3 வெப்சைடு www.tnresult.nic.in டிஜிட்டல் லாக்கர். தேர்வர்கள் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவல் மையங்களிலும் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு
ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தியாக எஸ்எம்எஸ் வழியாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். ஸோ அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திட்டமிட்டபடி நாளை தினம் வந்து பார்த்தோன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ஆர்டிக்கலுமே நமக்கு அப்டேட் கிடச்சிருச்சு. 13ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இல்லாமல் டபுள் மடங்காக வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் எல்லாமே வரப்போகுது. ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய மார்க் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டில் 2 சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தோன்னா அகெயின் வந்து பாஸ் பண்ணி மார்க் சேஞ்சஸ் நடந்திருக்கிறதா சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல மார்க் வாங்குவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆல் பாஸ் வாங்கிடுவீங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை தினம் 14ஆம் தேதி வெளியிடுவதாக அரசு தேர்வுத்துறை இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதே மாதிரி 10th மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானது. நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகிறது. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளைய தினம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகனார் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட்டு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் சென்டம் அதிக பேர் வாங்கியிருக்காங்க. மெயினாக பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா பயாலஜியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாட்னி ஜாலஜிலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டில் நிறைய பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் சென்டம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் தான் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். நிறைய வந்து பார்த்தோன்னா தியரி கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் நடந்திருக்கு. ஏஇ வந்து ஏதாவது ஒரு பேப்பரை ஃபெயில் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக எஸ்ஓசி செக் பண்ணிட்டு ஒரு 2 மார்க் தானே 3 மார்க் தானே கொஞ்சம் போட்டு பாஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளை தினம் இன்று ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு. நாளை தினம் வந்து பார்த்தோன்னா திட்டமிட்டபடி 38 மாவட்டத்திலுமே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வேலையாக உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கக்கூடிய அந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு +1 மார்க்கும் 10th மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி மார்க் ஷீட்டும் தேவைப்படும் நீட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ரொம்ப லிபரலாக தான் போயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நாளைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு விடைத்தாள் திருத்தும் பணிகள் எளிமையாகும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நடக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகியிருக்காங்க, ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஏன் ஃபெயில் ஆனாங்க, எத்தனை மார்க்கில் போயிடுச்சு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க 11th பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.